வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல பங்களாதேஷ் பத்தி மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்க போறோம். ஷேக் ஹசீனா 2024 பதவியிலிருந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட அவங்க உயிருக்கே ஒரு பெரிய ஆபத்து வந்து அதன் பிறகு இந்தியாவுக்கு தஞ்சம் புகுந்தது. பிறகு பங்களாதேஷ் இந்தியாவுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்றது நம்ம எல்லாமே தொடர்ந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ். ஷேக் ஹசீனா நியூ டெல்லியில இருந்து ரைட்டர் அப்படின்ற ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுல வர டிசம்பர் மாதம் நான் பங்களாதேஷுக்கு கண்டிப்பாக திரும்ப போவேன், என் உயிருக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, என்னை கொன்னாலும் கொண்டுருவாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான பேட்டியை கொடுத்துருக்காரு. இதில் ஜியோ பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் மற்றும் பாலிட்டிக்ஸ் நிறையா இருக்குது. அது என்னன்றதை நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவாமி லீகோட ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடர், அதே மாதிரி பங்களாதேஷில் ஒரு மிக பாப்புலரான லீடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனா தான். பங்களாதேஷ் இன்ஃபேக்ட் அதிகமாக ஆண்டவர் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஷேக் ஹசீனா அவர்கள் தான் சொல்லலாம். ஸோ இந்த நேரத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவை வந்து அவர் அறிவிக்கிறார் ரைட்டர்ஸ் ஊடகத்தில். டிசம்பர் 2026 பங்களாதேஷுக்கு நான் திரும்ப போவேன், நானே வாலண்டியராக போய் கோர்ட்டில் சரணடைய போகிறேன் அப்படின்ட்டு. இப்போது இந்த கோர்ட்டில் சரணடையும் போது அந்த கோர்ட்டில் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பங்களாதேஷோடைய ஐசிடி இன்டர்நேஷ்னல் கிரைம் ட்ரிபியூனலில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அது என்னன்னா 2024 நடந்த அந்த மாணவர் போராட்டத்தில் 1400 பேருக்கும் அதிகமாக கொல்லப்பட்டாங்க. அந்த வன்முறையில் போலீஸ் துப்பாக்கி சூடு நடந்தது. இதற்கு காரணம் ஷேக் ஹசீனா தான் அப்படின்னு சொல்லிட்டு 17 நவம்பர் 2025 டெத் இன் ஆப்சென்ஷியா அப்படின்ற மரண தண்டனை வந்து விதிக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷனல் பிக்சர் வைக்கிறாங்க. ஒரு பெண் தலைவர் 75 வயதுக்கும் அதிகமானவர், அதே மாதிரி பங்களாதேஷோட ஒரு பாப்புலர் லீடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி இன்ட்ரீம்ல இருந்த அந்த இம்போர்ட்டர் ப்ரொஃபஸரோடைய அந்த ஆட்சியெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சிம்பத்தி அவங்களுக்கு உருவாகி இருக்கு. கண்டிப்பாக அவங்களுடைய மக்கள் ஆதரவு முழுசாக அவங்களுக்கு கிடைக்காம இருந்தாலும் ஒரு சிம்பத்தி உருவாகி இருக்கிறத நம்ம பொலிட்டிக்கலாக ரீட் பண்ண முடியுது. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, they may arrest me on my return, they may even kill me. If death comes, I want it to become on my own soil. ரொம்ப ஒரு பேட்ரியாட்டிக்கான ஒரு எமோஷனல்னால அப்பீலை வைக்கிறாங்க. நான் திரும்ப போக போகிறேன், என்னை கைது செய்யலாம், என்னை கொல்லவும் செய்யலாம், அப்படியே கொன்னாலும் என் மரணம் அப்படின்றது என்னோட தாய்மண்ணில் தான் இருக்கணும் அப்படின்ற அந்த வேர்டு. ஸோ ஒரு கிளியர் கட்டான ஒரு டெட்லைனை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ போவாங்க அப்போ போவாங்க அப்படின்றத விட ஒரு டிசம்பரில் நான் திரும்ப வருவேன் அப்படின்ற டெட்லைனை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய முன்னாள் உள்துறை அமைச்சர் அசாத் உஸ்மான் கானும் இவங்களோட சேர்ந்து அவங்களுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அவரும் இப்போ திரும்ப வருவார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து வருது. ஸோ இந்த இடத்துல ஒரு அவாமி லீகோடைய விர்ச்சுவல் சென்டென்ஸ், அதாவது விர்ச்சுவல் மீட்டிங்கை 125 மீட்டிங்ஸ் அவங்க நடத்தியிருக்காங்க பங்களாதேஷோடைய 300 தொகுதிகள்லையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்ட்டி தடை செய்யப்பட்ட பிறகும் இன்னைக்கு அந்த பார்ட்டியை உயிரோட வைக்கிறதுக்கு, அந்த உயிர் பீச்சு வைக்கிறதுக்கு அந்த தலைமை அப்படின்றது தேவை. தலைமையும் வேற நாட்டில் தப்பிச்சு போனாலும் அவங்க தொடர்ந்து ஃபேஸ்புக் வழியாகவும் ஆன்லைன் வழியாகவும் அவங்க பார்ட்டி கேடர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை நாங்கள் மோசமான தவறை செஞ்சிருந்தா அதை மக்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ற வார்த்தை வந்து கொடுக்குறாங்க. இப்போ பங்களாதேஷ்ல இதுக்கான பொலிட்டிக்கல் ரியாக்ஷன் என்ன? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் தாரிக் ரஹ்மானுடைய பிரின்சிபல் அப்போசிஷன், இந்த இருதுருவ அரசியல்ல பிஎன்பி அப்படின்றது ஒரு பிரைமரி போல் பொசிஷன். அதாவது ஷேக் ஹசீனா வெர்சஸ் பேகம் கலிதா ஜியா அப்படின்னு சொல்லி இருதுருவ அரசியலை பார்த்தோம். இப்போ பேகம் கலிதா ஜியாவுடைய சக்சஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாரிக் ரஹ்மான் இதை ஒரு பொலிட்டிக்கல் ட்ராப்பாக பார்க்குறாரு. இப்போ வந்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கல அப்படின்ற பட்சத்தில் இந்த ரெண்டு கட்சிகளும் ஒன்று. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த ஒரு பேச்சு ரொம்ப நார்மலாக எல்லாருமே சொன்னாங்க, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒன்று, அந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட பாலிடிக்ஸில் சிக்கினாங்க அப்படின்னா மூன்றாவது ஒரு ஃபோர்ஸ் அவங்க ரெண்டு பேரையும் பீட் பண்ணி வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஒருவேளை அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து அந்த நீதிமன்றம் கொடுத்த மாதிரி மரண தண்டனையை நிறைவேற்றினாங்க அப்படின்னா அது நாட்டில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை மட்டும் உண்டு பண்ணாமல் தாரிக் ரஹ்மான் ஒரு பழிவாங்கும் அரசியல் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஷேடோ அவர் மேலே ஹெவியாக விழும். ஸோ இந்த இடத்துல தான் அவங்க வந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட்டு ஒருவேளை இவங்களுடைய மரண தண்டனையை ரத்து செய்யலை அப்படின்ற போது அவாமி லீகோட ஆக்டிவிஸ்ட் அப்படின்றது நாடு முழுக்க ஒரு பெரிய ஒரு கொதிப்படையும் நிலைக்கு வந்துருவாங்க.
இது ஒரு பெரிய லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் உருவாக்கிடும் அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜமாத்தி இஸ்லாமி இவங்களோட மெயின் அப்போசிஷன் பிளாக், இதை வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா சரண்டரை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்றதும், அவங்களுடைய இதை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரின்சிபல் எனிமி அப்படின்னு அவங்க வைக்கிறது ஒரு மாடரேட் செக்குலர் ஃபேஸாக இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா அவர்களை தான். ஸோ அங்கே வந்து ஒரு ரிலீஜியஸ் ஆங்கிள் இருக்கு. மதத்துக்கான துரோகி, நாட்டுக்கான துரோகின்னு அவங்க போகும்பொழுது இவங்களை எப்படியாவது முடிச்சு விடணும் அப்படின்ற போது அடுத்த ஸ்பேஸ் அவங்களுக்கு கிரியேட் எடுத்து, இப்போ அவாமி லீக்லேருந்து ஒரு கணிசமான பேர் தலைவர் இல்லாமல் பிஎன்பிக்கு மூவ் ஆகிறதும், கொஞ்சம் ஹார்ட்லைனாக இருக்கக்கூடியவங்க வேற வழி இல்லாமல் இவங்களோட ஜமாத்தி இஸ்லாமி பார்ட்டியில் மூவ் ஆனாங்கன்னா அடுத்த தேர்தலில் அந்த கட்சி ஆட்சிக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு காம்ப்ளெக்ஸான பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன். இப்போது இந்தியாவுடைய டயலமா வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இந்தியா, பங்களாதேஷ், சைனா, பாகிஸ்தான், அமெரிக்கா, இந்த 5 நாடுகளுடைய காம்படிட்டிவ் ஸ்பேஸ் தான் இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன். இப்போது இந்தியா 2024 ஒரு பொலிட்டிக்கல் அசைலம் கொடுத்தாங்க ஷேக் ஹசீனா அவர்களுக்கு. அதே மாதிரி டாக்கா சைட்லேருந்து, அதாவது பங்களாதேஷ் சைட்லேருந்து 2 நாட்டுக்கும் நடுவே நாடு கடத்தும் ஒப்பந்தம் இருக்கிறதுனால அவங்க நீதிமன்றத்தில் குற்றவாளியாக தீர்ப்பு குறிக்கப்பட்ட ஷேக் ஹசீனா அவர்களை எக்ஸ்டெண்டிட் பண்ணணும், நாடு கடத்தணும், அந்த நாடு வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனால் அந்த கோரிக்கையில் இன்னி வரைக்கும் இந்தியா பதில் சொல்லலை. இது என்ன பதில் சொல்லலை அப்படின்னா, நீங்கள் நிராகரிக்கலை அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ ஒரு வகையில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2013 போடப்பட்ட ஆர்டிகல் 5 இந்தியா பங்களாதேஷ் எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டியை அவமதிக்கிற மாதிரி ஆகும். அவமதிக்கிற மாதிரி ஆகும்போது இது ஒரு டெட்லாக்கை வந்து உண்டு பண்ணும் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும். ஏன்னா டெக்னிக்கலாக நம்ம வந்து ராங்காக இருப்போம். ஸோ அந்த கோரிக்கையை ஒன்றும் இந்தியா நிராகரிக்கல. இந்தியாவுடைய பெஸ்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள ஒரு 3வது நாடு, இப்போ யூகே போன்ற நாடுகள் இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் அசைலம் எடுப்பாங்க. அவங்கள அங்கே கொண்டு போய் வச்சு இந்தியாவோட ஒரு ஷேடோவோட, இந்தியாவுடைய ஒரு மறைமுக ஆதரவோட இவங்களுடைய உயிரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்தியா எடுக்கிறது தான் ஒரு சரியான முடிவாக இருக்கும். இப்போது இந்தியாவுக்கு ஒரு பெரிய டயலமா இருக்குது. இப்போ ஆட்சியில் உறுதியாக ஒரு அறுதி பெரும்பான்மையோடு இருக்கிறது பிஎன்பி. இப்போ இவங்க கூட நம்ம வந்து ஒரு உறவை புதுப்பிச்சு இருக்கக்கூடிய சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸை கண்ட்ரோல் பண்ணலாமா, இல்லை ஏற்கனவே வீழ்த்தப்பட்ட ஷேக் ஹசீனா அவர்களை நம்பி இன்னும் ட்ராவல் பண்ணலாமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிப்ரவரி தேர்தல் முடிவுக்கு பிறகு தாரிக் ரஹ்மானுக்கு முதல் வாழ்த்து செய்தி தெரிவித்த தலைவர்களில் மோடி அவர்களும் ஒருவர். ஸோ இந்த இடத்துல அந்த ரிப்பேர் மோடை நம்ம இந்தியா ஆக்டிவேட் பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஏன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக இந்த இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் ஒரு அன்ஃப்ரெண்ட்லியான ஒரு அரசாங்கத்தையோ இல்லை ஒரு கன்ஃபரன்டேஷன்லையோ வச்சுட்டு இவங்கள நாடு கடத்துறது அப்படின்றது ரொம்ப பெருசாயிரும், ஒரு பெரிய சிக்கலாயிரும். 2வது சிலிகுடி காரிடார், அது ஒட்டி இருக்கக்கூடிய இந்த டேமை அவங்க சைனா கிட்ட கொடுத்தாங்க அப்படின்ற போது தீஸ்தா வாட்டர் பிளான் அந்த உண்டான ட்ரீட்டியும் பெரிய பிரச்சனை வரும். 3வது இந்தியாவை வந்து கம்ப்ளீட்டாக ஹோஸ்டைலாக பங்களாதேஷ் பார்க்க ஆரம்பிக்கிற போது நம்மளுடைய ஈஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி காஸ்ட் அப்படின்றது மிக மிக அதிகமாகும். ஸோ இந்த 3மே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப உத்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா யூனிஸ் சைனா போகும்போது சைனாவோடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கான ஒப்பந்தம் போட்டாங்க. ஆனால் பிஎன்பி வந்த பிறகு அந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சுருக்காங்க. அது ஆமான்னு சொல்ல அதை வந்து கோல்ட் ஸ்டோரேஜில் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இன்ட்ரீம் கவர்மெண்ட்டில் பாகிஸ்தான் கூட ரொம்ப நெருங்கி போனாங்க. இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து டைரக்ட் ட்ரேட் ட்ரைஸ்ன்னு கொண்டு வந்தாலும் அது சிம்பாலிக் தான். பாகிஸ்தான்லேருந்து பயங்கரவாதிகளை தவிர வேறு யாரும் பெருசாக எதுவும் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அங்கே எதுவும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜமாத்தி இஸ்லாமி வெறும் 17 சீட் வச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஃப்ரிஞ்சு பார்ட்டியாக இருந்தது. இன்னைக்கு 77 சீட்டோட இன்னைக்கு சாலிடான ஒரு அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்குது. ஸோ அடுத்த தேர்தலில் இது ட்ரை கார்னர் கான்டெஸ்டாக போகிற வரைக்கும், இந்த 3 கட்சியும் சேர்ந்து இருக்கிற வரைக்கும், அது தேர்தல் காலத்தில் இருக்கிற வரைக்கும் அது வந்து அந்த நாட்டுக்கும் நல்லது, இந்தியாவுக்கும் நல்லது. ஒருவேளை இது ஜமாத்தி இஸ்லாமி வர்சஸ் பிஎன்பி அப்படின்னு போச்சுன்னா, இப்போ ஒரு ஹார்ட்லைன் ஃபேக்ஷன், ரிலீஜியஸாக ரேடிகலைஸாக இருக்கக்கூடிய அவங்கள இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ண போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்குலர் ஃபேஸாக இருக்கக்கூடிய அவாமி லீகை தடை செய்தது அப்படின்றது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் வேக்யூமை ஏற்கனவே கிரியேட் பண்ணுச்சு. அந்த வேக்யூமில் தான் ஒரு ஹார்ட்லைன் பார்ட்டி, மக்களால் வெறுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஜமாத்தி இஸ்லாமி இன்னைக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இந்த ஹிந்துஸ் இங்கே வந்து மைனாரிட்டியாக இருக்கிறாங்க அப்படின்றது பார்க்குறோம். பார்ட்டிஷன் அப்போ 71 இந்த நாடு உருவான போது 22% இருந்த இந்துக்களுடைய மக்கள் தொகை இன்னைக்கு குறைஞ்சி 8லேருந்து 9% ஆயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இந்த எலெக்ஷனில் பிப்ரவரி 2026
வெறும் 4 ஹிந்து எம்பிக்கள் தான் அங்கே பாராளுமன்றத்துக்குள்ளேயே போயிருக்காங்க. அதுவுமே 4 பேரும் பார்த்தீங்கன்னா பிஎன்பி டிக்கெட்டில் தான் போயிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல அவாமி லீகோட ஒர்க்கர்ஸ் வந்து இன்னமும் அவங்க தலைவரான ஷேக் ஹசீனா மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த வியூகத்தை ரொம்ப தெளிவாக இப்போ வந்து இவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தெரியுது. மூணாவது ஒரு விஷயம், இந்த அறிக்கையை பேட்டியை அவங்க கொடுக்குறாங்க, டிசம்பர் மாதம் திரும்ப போகிறாங்க அப்படின்ற போது இது இந்தியாவுடைய ஒரு ஆதரவு இல்லாமல் ஷேக் ஹசீனா அவர்கள் நிச்சயமாக பண்ண மாட்டாங்க. இந்தியாவுடைய ஆதரவு இருக்கும் பொழுது இங்கே ஒரு கால்குலேட்டடான ஒரு பொலிட்டிக்கல் சக்கர வியூகத்தை இங்கே தெளிவாக அமைக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க தூக்கில் போட்டாங்க, ஒருவேளை மரண தண்டனை நிறைவேற்றுறாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை, ஒரு சிவில் வார் சினரியோவை பங்களாதேஷ் ஃபேஸ் பண்ணும். ரெண்டாவது, அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த அலிகேஷன்ஸ்லாம் போய் ஒரு நாட்டுக்காக கொல்லப்பட்ட ஒரு தலைவர்ன்ற லிஸ்ட்ல சேர்ந்து ஹிஸ்டாரிக்காக இந்த மூமெண்ட்டை வேற யாராவது எடுத்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்றைக்குமே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடியது ஒரு குடும்பத்தை நம்பி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு தியாகி அங்கேருந்து உருவாங்கினாங்கன்னா அந்த இயக்கம் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு, வேற ஃபேஸில் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் பிஎன்பியுமே அதை தான் விரும்புவாங்க. அவங்க வந்து ஜமாத்தி இஸ்லாமி பிரைமரி அப்போசிஷன் பார்ட்டியாக அவங்களுக்கு ஒரு போட்டியாக வரதை விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வார் கிரைம் ட்ரிபியூனல் இவங்களை வந்து ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்டில் வைக்கிறாங்க, இல்லை ஒரு ஜெயிலே வைக்கிறாங்க அப்படின்ற போது இவங்க மேலே ஒரு கோர்ட் ரூம் தாக்குதலோ இல்லை ஒரு கொலை முயற்சியோ நடந்தது அப்படின்னா அதுவும் அந்த நாட்டை வந்து கொந்தளிப்புக்கு கொண்டு போயிடும். அதே மாதிரி நம்மளுடைய பார்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 4096.7 கிலோமீட்டர் அளவுக்கான பார்டர். இங்கே என்ன உள்ள நடந்தாலும் இந்தியாவுக்கு, குறிப்பாக அந்த 4 மாநிலங்களுக்கு நேரடியான பாதிப்பு இதில் இருக்கும் அப்படின்றத மறந்துட முடியாது. நம்மளோட எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி இதை பற்றி வாயவே திறக்கலை. அரசாங்கமும் வந்து இதில் வந்து மௌனம் காக்குறாங்க. அவங்க சைட்லேருந்து தாரிக் ரஹ்மான் அவர்களும் ஒரு ஓப்பனாக இதுதான் அப்படின்னு சொல்லலை. ஸோ இந்த இடத்துல சரண்டர் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ஒரு பொலிட்டிக்கல் வியூகத்தை இங்கே நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. இப்போ இவங்களுக்கு என்னது ஆச்சு அப்படின்ற போது அந்த சினாரியோவை நம்ம பார்த்தோம். ஒருவேளை இவங்க ரிசர்ஜென்ட்டாக வராங்க, நாளைக்கு பாகிஸ்தான் மாதிரியான ஒரு இதில் ஏதோ ஒரு இடத்துல அந்த பார்ட்டியை மட்டும் வேற யார்ட்டையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவங்க மீண்டும் ஒரு எக்ஸ்ட்ரடிஷன் மாதிரி நவாஸ் ஷெரீப் எப்படி வெளியில் இருக்காரோ அது மாதிரியான ஒரு நிலைமையில போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது எங்கே மீடியேஷனில் போய் முடியுதுன்றதை நம்ம பார்க்கணும். இந்தியாவுக்கு ரொம்ப 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 ஹை ஸ்டேக்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு முக்கியமான இது பார்க்கணும். இன்டர்நேஷ்னல் கிரைசிஸ் குரூப் அப்படின்ற ஒரு திங்க் டேங்க் ஆஃப்டர் த கோல்டன் எரா, அதாவது ஷேக் ஹசீனா அவர்களுடைய தலைமையில் இருந்த பங்களாதேஷ் அரசும் மன்மோகன் சிங் மற்றும் திரு மோடி அவர்களுடைய தலைமையில் இருந்த இந்திய அரசாங்கத்துக்கும் இருந்த கோல்டன் எரா முடிஞ்சு போய் அதன் பிறகு இந்தியா பங்களாதேஷோட உறவு ரொம்பவும் சீர்கெட்டு கொலாப்ஸ் ஆகி இப்போ மீண்டு வரக்கூடிய இந்த தருணத்தில் இந்த குறிப்பிட்ட நிகழ்வு அப்படின்றதுல நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இவங்க போனாங்க அப்படின்ற போது அது ஒரு மிகப்பெரிய சென்சேஷனாக உருவாகும். ஜமாத்தி இஸ்லாமி ஸ்ட்ரீட் பவர் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். ஸோ இறங்கி அவங்கள எதிர்க்கிறது, அவங்க வாகனங்களை தாக்குறது, இல்லை அதை பயன்படுத்தி அவாமி லீக் மட்டும் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை தாக்குறதுக்கான முன்னெடுப்பை நிச்சயமாக அவங்க எடுப்பாங்க. ஒருவேளை இவங்க லீகலாக போய் அவங்கள போட்டாங்க அப்படின்ற போது இந்த இடத்துல பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வேக்யூம் கிரியேட் ஆச்சு அப்படின்ற போது ஜமாத் வர்சஸ் இந்த தேர்தல் இல்லாட்டி அடுத்த தேர்தல் இல்லாட்டி மேக்ஸிமம் இன்னொரு தேர்தலில் ஜமாத்தி இஸ்லாமி ஒரு ரேடிக்கல் அமைப்பு கிட்ட ஒரு மிகப்பெரிய நாட்டோடைய அதிகாரம் கையில் போகக்கூடிய ஒரு பெரிய ஆபத்தும் இருக்குது. அது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே பார்த்தீங்கன்னா பெருமளவுக்கு விரும்பலை. ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட். என்ன நடக்குன்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.